அந்த வகையில் என்ன கறின்னு சொன்னால் ஆசனி பிளாக்கா எல்லோரும் தெரிஞ்சிக்கும். இதுக்கு வந்து ஈரப்பிளாக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் மிளகு குத்தி நம்மளோட வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் சானு. ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான சமையல் வீட்டில் அவங்க எல்லாரையும் சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமையல்னு சொன்னால் உண்மையில் ஒரு ஸ்பெஷலான சமையல். என்ன செய்யணும், அதாவது எங்களோட யூடியூப் வீடியோவில் நாங்கள் இன்னும் இந்த கறி சமைக்கலை இன்றைக்கி. என்ன செய்யணும், அதாவது இந்த கறியை சொல்ல போனால் மக்களே மேலே ஒரு ரொட்டியோட சாப்பிட்றது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த வேலை என்ன கறின்னு சொன்னால் ஆசனி பிளாக்கா எல்லோரும் தெரிஞ்சிக்கும். இதுக்கு வந்து ஈரப்பிளாக்கான்னு சொல்லுவாங்க, ஆசனி பிளாக்கான்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும், இதை வந்து வெள்ளைக்கறி வச்சு அந்த அரைச்சாக்குவாங்க. அதான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சாக்க டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கிட்ட அந்த அரைக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் அரைக்காமல் சமைக்க போகிறோம். உண்மையிலே மக்களே ஆசனி பிளாக்கா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட பலாக்காமை தான். என்னடா ஆசனி பிளா ஈரப்பலா என பல பேர்களை கொண்ட இந்த கறியை நாங்கள் இன்றைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். இதை நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே உண்மையிலே ஒரு வித்தியாசமாக சமைக்க போகிறோம். அரைச்சி வெள்ளைக்கறி ஆக்க போகிறோம். என்ன செய்யணும், இனிமேல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க இதை கறி ஆக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்மளை கட்டிங் போட்டு எடுப்போம். பிளாக்க கறி ஆக்கிடிக்கும். ஆனால் ஆசனி பிளாக் ஆக்கல. ஆசனி பிளாக் ஆக்கல என்னென்னு சொன்ன மக்களே உண்மையில் இந்த கறி ஆகிறதுக்கு காரணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. என்ன வேணும், இப்படித்தான்டா அறுக்குறே. இது தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது எப்படி அறுக்குறேன்னு கூட தெரியல மக்களே. ஃபஸ்ட்டு சீவாங்க, வட்டி வட்டி போடுறாங்க. இதுக்கு பால் வருதாடா சானோ தெரியலடா. வட்டி பாடுறது வந்து இந்த ஆசனி பிலா வந்து கூட எங்களோட சிங்கள சகோதரர்கள் கூட நாட்டுவாங்க. சிங்களர்லாம் கூட இருக்கும். இது கூட இருக்கும். அதாவது சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னாடா நம்மளோட இங்கேக்கு தானே எங்கே 36 சைடு அங்கே தான் கூட இருக்கும். உனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் போயிருக்கேன். நான் அங்கெல்லாம் கூட இருக்கும். அந்த கற்கால மனிதர்களுக்கு தானே அந்த நமக்கு முதல் வாழ்ந்தாக்கள் எல்லாம் வந்து காட்டுகள் வாழக்கூடா இந்த ஆசனி புள்ள அப்படியான இதை தான் சாப்பிட்டு வாழ்ந்துக்காங்க. விதைகள் சாப்பிட்றதுக்கான எச்சங்கள் எல்லாம் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட காட்டுக்குள்ளே கூட இந்த ஆசனி பிளாக்க மரம் நிற்குமா. காட்டுப்பழம் சுட்டு சாப்பிட்றதுக்கான ஆதாரங்கள். நான் வீட்டில்னு சொல்லியிருந்தா உண்மையிலே வடி அரைச்சிருப்போம். எங்கேயும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நாங்கள் டேஸ்ட்டாக சமைப்போம். வேணும் இனி வரக்குள்ள நம்ம அம்மி எல்லாத்தையும் காரில் கட்டி. நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வித்தியாசம் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடலாம் தானே தம்பின்னு சொல்லி. உண்மையிலே நாங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னார் அதிகமாவோட எல்லா சாப்பாடும் செஞ்சு சாப்பிடுவேன். வேணும் நாங்கள் நிற்கிற இடமும் அப்படியே இடம் மற்றது எல்லா பொருட்களையும் கொண்டு சேர்க்கல எங்களால் காரில் வரேன். ஆனால் நான் நினைக்கிறேன் இது வந்து நம்மளோட எதிரிக்கு தானே பலாக்கறிக்கு தானே மற்ற பலாக்கா அதை போல் பால் வடிமன்னு சொல்லி பால் இல்லைண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தியா மற்ற பலாக்கா விட வந்து அந்த வேர் வைக்கல் வைக்கல் கொஞ்சம் கூட இதுக்கு இல்லை. பார்த்தியா வைக்கலாம் இல்லை ஒரு சின்ன சின்ன இடவு தானே. இரவா வட்டுப்படுது. அது முள்ளு முள்ளா பட்டுறாங்க கஷ்டம். இது ஈஸியாக வட்டுப்படுது. பார்த்தீங்களா அவங்களே இதை நம்ம என்ன செய்யணும்டா இப்போ நம்ம மேலே தூக்கி எறியணும். மிஸ்டேக்கு இதை தூக்கி எறிஞ்சு போட்டு எங்கள் உப்பு இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். போட போகிறோம். என்னென்னு சொன்ன மக்களை இது கொஞ்சம் கசர் தானா கசர் தான். அப்போ அதனால கலர் மாறிடும். கலர் மாறிடும். அதனால் கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டோம்னு சொன்னால் அடுத்தடுத்து போடக்கூடாது. அந்த கசரை எடுத்து விடும். போல காணுமே இந்த மஞ்சள்ரா நல்ல மஞ்சள்ரா. டக்காண்டு கலர் கூடிடும். கலர் கூடியதானே.
நம்ம 11 போன இடத்த ஒரு ஐயாட்ட வாங்கணும் மஞ்சள். அது எவ்வளவு போட்டாலும் கலர் மாறாது. அந்த கட்டி கட்டியாக மிதக்கும். ம் ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க இதை கட் பண்ணுவோம் முடியா. என்னடா சொன்ன நடுவில் தேன் பதமாக இருக்கி தெரியலையே. ஆ அறுக்கிறேன் உள்ளைக்கிறது. ஓ அறுக்கட்டாங்க. உங்களுக்கு தெரியாத மக்களே உள்ளே எப்படி இருக்கும், நாங்கள் பூந்து பார்க்கல. நீ சரியானு சாப்பிட்றீங்க கறியாக அப்புறம் இதுதான் கறியாக்க அப்புறம். இது நாங்கள் சமைக்கிறது சரியா பிள்ளையாண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ அனுபவம் பெஸ்ட் அனுபவம். இது நான் வீட்டில் சமைச்சு கூட காணல மக்களே. இல்லாட்டி எனக்கு ஒரு ஐடியா வரும் எப்படிலாம் சமைக்கலாம்னு சொல்லி. அது கூட தெரியல. ஒரு சமையல் அதாவது ஒரு சமையலை வந்து சமைக்க தெரியாதா, இந்த கறி சமைக்க தெரியாதவன் எவ்வளோ பாடுபடுறான் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தான் இந்த வீட்டில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதுதான் கறி நல்லா வருதோ கூட வருதோ நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து தான் தெரியும். வீடியோ தொடர்ந்து வருங்க. ஆசிரியர்களுக்கு வந்து நல்லா அவியணும் சொல்லணும் தெரியுமா. ஓ கூழ நெசியோடணும். அதுக்கு எதுவுமே நம்ம சின்ன தான் பட்டணும். நெவிச்சில என்னடா சட்டியில் அந்த அவிஞ்சு 5 வரக்குள்ளடா கரண்டியால் போட்டு நெவிச்சு விடுறடா. நல்லா கூலாக வரும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு உண்மையிலே சமைக்க பிளான் பண்ண கறி இது இல்லை. என்ன செய்யணும் வேறு வேறு சமைக்க பிளான் பண்ணாங்க. அதிர்ஷ்டவசமாக இவரை சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து எங்களுக்கு. கலர் மாறது பார்த்தியா? ஏன்னா எல்லா பழக்கம் அப்படித்தான். ஏன்னா கஷ்டத்தான் அது சத்தியா. டக்கு டக்குன்னு கலர் மாறிடும். உடனே கலர் மாறுது. போகிறதுக்குள்ளே 2-3 வீட்டில் கண்டிக்க நான். நம்மளோட ஊர்லையா? ஓ நீ கண்டிக்கியா? ஆ ஏய் கடை வீட்டை இருக்கிறாது. அதான்டா எல்லா டைம் இல்லைடா. 2-3 வீட்டில் கண்டிக்க நான் போகிறதுக்குள்ளே கண்டினான். எங்களை விட இருக்கானா காய்க்கல் நிற்கா சின்ன வரலாம் வரும். எவ்வளோ? எங்கே வாங்கின நீங்கள்? அக்கா தான் வாங்கி நாட்டு சொல்லல சில டைம் காய்க்குண்டா. எங்கள் ஊரில் திருவேமன் கோயில் போகிற வழியில் ஒரு வீட்டு பெரிய மரம் வைக்கிறான். அதெல்லாம் காய்ச்சி கொடுக்குறது. இதில் விதை இல்லையாடா அதுக்கு? என்னத்தால வளைக்கணும் தெரியா? ஒரு தண்டு மாதிரி அந்த தண்டால் எப்படியோ வளைக்க. ஓ தண்டு தான். ஒரு தண்டு இல்லாமல் தெரியுது. ஆனால் இன்னும் ஒரு காய்க்க தொடங்கல. இந்த காலுக்குள்ளே வச்சு வெட்டுறது வேறு இதுலடா பாதி. கத்தி சரிட்டு போதா உண்டா? சரி நம்மளோட அகப்பெரிக்கலாம். அந்த அகப்பையை கொடுக்க வைங்க. இந்த ரப்பர் தானே வளைக்க வந்தாட உண்டா எனக்கு எங்கடா இந்த மக்களே கட்டிங் போட்டுனாலும் ஓரளவு பரவாயில்ல. சரி ஓகேங்கண்ணே. ரப்பர் தானே அது வழி தளித்து போகுது. எப்படி தானே அறியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்படி எப்படிதான் அறிவாங்க அநேகமா அறிவணுமே. அதுதான் சொதி வைக்கிறது தான் கொஞ்சம் பெருசா வெட்டுறவி. மற்ற சொதி வைக்கிறா மற்ற பலாக மற்ற பலாக தானே பார்த்தேன். இந்த பலாக சொதி வைக்கிறது இது வெள்ளைக்கறி. ஆனால் அதை விட ஒரு நல்ல அவிவார் கிழங்கயிறு மாவி மகளே. இங்கே மாசெல்லாம் போட்டு வடையை குத்தி சமைக்கணும். இது மனிதானும் அப்போ டேஸ்டாக இருக்கும். பாருங்க மகளே மஞ்சள் எல்லாம் போட்டு அழகா வந்து ஊற வைக்கும். தேன் இந்த மாதிரி தான். அதுதான் தேன் கூடு கட்டுனா வெடிக்கும். சின்ன வெடிப்பு சொப்டா இருக்கிறாரு. எப்படி கண்ணியமா தேன் பதமாக தயாரிக்கிறா. அப்படிதான் இருக்கு. கடும் சொப்டா பார்வைக்கு அப்படிதான் இருக்கு. சொட்ட பார்த்தலாம் அப்படிதான். நம்ம புறநூறு ஒரு வீட்டு ஒன்று தெரியுமா? சிங்கிள் ஐயாட வீட்டு. ஐயாட்ட பொலிஸ் ஐயா.
அந்த வீட்டு இருந்தது. இறைச்சி சமைக்கிற மாதிரி தான் இங்கே வெட்டுறதெல்லாம் ஏஞ்சனும். என்னண்டாவது அவிஞ்ச நல்ல கூலாயிருண்டா. ம் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே அறிஞ்சு வரவேனே. ஓகே தொடர்ந்து பாருங்க நாங்கள் எப்படியெல்லாம் சமைக்கணும்னு சொல்லி என்ன வேணும். ஓகே ஓகே மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆசனி பிளாக்கே அறுத்தெடுத்தோம். என்ன வழி ஆகிக்கிறாரு கையால் செய்யும் போது இங்கே இவர் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் புளிஞ்சு போட்டு இன்னொரு ஏந்து கேட்பேன் சரியா. அப்பா பஞ்சில தண்ணி விழுகிற மாதிரி தான் இருக்குண்ணே. சஜீவ மாதிரி தான் கிடக்கு ஆள். டக்குன்னு கூலாயிரு வராது. பார்த்தால விளங்குது. ஓகே ஓகே என்னென்னு சொன்ன மக்களே இது நம்ம மூடி வைப்போம். என்ன வேணும் இதை முடிஞ்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ தண்ணி கிட்ட எடுத்தாங்க வேணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி சமைக்கிறோன்னு சொன்னேன்ண்டு அது மாதிரி சமைக்க போகிறேன். என்ன வேணும் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கொச்சிக்காய் எடுப்போம். பச்சை மிளகாய் வெங்காயம் 2 எடுப்பா வேணும். வெங்காயம் கூட போட ரொம்ப வெள்ளக்கறி தான். வெள்ளக்கறி நல்லா இருக்குண்ணே. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே 2 வெங்காயம் ஒரு நேரம்டா அந்த வெங்காயத்துக்கு விலவணும் இல்லைடா. விலவணும் இல்லை. அப்போ பாதி வெங்காயம் தான் சமைக்கிறேன். பாதி வெட்டி போட்டு பாதி வைக்கிறேன். இதான் விலவணும் கொஞ்சம் நல்ல விலவணும். மழை டைமில் வெங்காயம் வந்து கடை நாடுறது ஊற்று பிடிச்சிருந்தாங்க. ஊற்றி பிடிச்சாலும் அழுகி போயிடுது. இந்த டைமில் விலை போடுறது. அப்போ சிக்கனமா 5 எடுத்தோம். இப்போ கிலோ 50 ரூபா 100 ரூபா போகுது. எவ்வளோ வரையா வெங்காயம் இப்போ என்ன கிலோ 100 ரூபா 200 என்ன போகுதுண்ணே. ஓ அப்படி தான் போகும். அப்படி தான் போகுது. 100 ரூபா நினைக்கிறேன் அனைவரும். காலுக்குள்ளே எப்படி தான் கத்தி வச்சு வெட்டுறாங்களே நம்மளாக்கள். நம்ம வெட்டண்டா போடுற பாடுறீங்க. நம்மளை கொஞ்ச நாள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தோம்னா பழையிடும். ஆரம்பத்தில் எல்லாம் கஷ்டம்தான். கஷ்டத்துகளை தாண்டி தான் தடைகளை தாண்டி தான் சாதனை கிடைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூண்டு நாங்கள் வாங்கி வந்த காலத்துக்கு வெள்ளைப்பூடு இன்னுமே ஒரு நாள் கூட சமைக்கல. நாங்கள் இதான் ஒரு அலுவல் பார்க்க போகிறோம். ஆனால் வெள்ளைப்பூடு போட்டால் வாயுவுக்கு நல்லம். இப்போ நம்ம சில கறிகள் பருப்பு கறியெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளே நோவும். அதுக்கு நம்ம வெள்ளைப்பூடு போட்டிக்கணும். பருப்பு சாப்பிட்ற நம்ம முக்கியமாக இது போட தான். பருப்பு சேமிட்டு பருப்பு குழம்புக்கெல்லாம் போடுவாங்களா.
முளை இருக்கு. முதல்ல இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ நாள் சமைச்ச கறியை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு அருமையான சமையலை தான் இருக்க போது மக்களே அது. நாங்கள் ஆசனி பழக்கம் சமைக்கவே இல்லை. நம்ம ரதியமாக நமக்கு சமைச்சு தரலண்ணே. இல்லை சமைச்சு தரல. மற்ற பழக்கம் தான் சமைச்சு தந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஈரப்பழம்னு சொல்லுவாங்க. என்னடா நிறைய பேருக்கு ஆசனி பழம்டா விளங்காது. பாருங்க மக்களே, அந்த கால மனிதனே சாப்பிட்டு வாழ்ந்துக்கான். இது சக்தி வாய்ந்த ஒரு கறிதான் இது. இலை வந்து வடி அடிக்கிட்டா பெரிய பெரிய இலை. அதாவது எந்த இலையை போடணும் சொன்னா, அது வந்து கஜ்ஜாவட்ட இலையை போடணும். அது சரியா எனக்கு சொன்னும் வெள்ளை போட்டு சுட்டு சாப்பிடணும் சரியா இருப்போம். இந்த வகுத்துக்கு வாயு வாரிக்குள்ள வெள்ளை போடலாம். ஆனால் சாப்பிடலாம். ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்கடா. மற்ற இந்த காதல் அடைக்கும் தானே. காதுக்கு தண்ணி ஏறினா அப்படியே சீபட்டு வச்சுட்டா சரி. இந்த கத்தி பூண்டா போய் இழுக்குண்டா அது சரியா ரெண்டு இழுக்கும் தண்ணி. குளத்தோழியை குளிச்சுட்டு காதுக்கு தண்ணி ஏறினா இதில் வச்சு நான் இதான் வைக்கிறேன். காது பத்தும் இல்லோ தண்ணி அப்படி இழுத்து எடுத்துருண்டா. கொஞ்ச நேரத்தில் அப்படி தண்ணி சூடாக வருண்டா போய் காதுக்குள்ளாலே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அளவுக்கு தேவையான வெள்ளைப்படும் பட்டி எடுத்தாச்சு. இப்படியான ஒரு அமைதியான இடத்துல சமைக்கக்கூடிய கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் இதமாக தான் இருக்கு. அதுதான் வீட்டுக்குள்ளடா அந்த வெக்கைக்குள்ளேயும் இந்த ஒரு அவிக்கலுக்குள்ள சமைப்பாங்க. இப்படியான வெளியான இடத்துல மரத்துக்கு நடுவில் ஆமாண்டா. அவங்க எவ்வளோ கஷ்டப்படாங்கண்ணே வீட்டில். எல்லாம் கொஞ்சம் அடைச்சல் தானேடா. இதில் பிள்ளைகளையும் பார்க்கணும், இதில் சமைக்கணும். வேலை வெங்காயம் கட்டுறதுக்கு நம்மளை கத்தி அஞ்சலி சின்ன கட்டி நம்மளால தான் சரி வெங்காயம் பண்ணுறதுக்கு. வெங்காயம் போட்டக்குள்ள மெதுவும் கலப்பில் வச்சு விடக்கூடாது. இந்த அடியில் வச்சு போட்டு இப்படி வச்சு போட்டு வச்சு போட்டு இதை மேலே தூக்கி தூக்கி இறக்கணும். சரி, இது கீழே வச்சு விட அப்படி அப்படி தூக்கி ஒட்டி ஈஸியாக இருக்கு. அது கொஞ்சம் பழகணும். எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்ண்ணே. இந்த கொட்டல் வழி எப்படி தான் பண்ணுறது? அடியில் வச்சு போட்டு கரெக்டான தூக்கி தூக்கி வைப்பாங்க. அவனுக்கு என்னடா தொழில் ராய். நம்ம அப்படிலாம் நான் பார்த்துட்டேன். சரக்கண்டு விட்டாங்கடா. இந்த வீட்டில் மதிப்பதுக்கு வச்சு சும்மா வாடா. ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டிக்கு அந்த வெண்டிக்காய் சரி வெங்காயம் எவ்வளோ வெங்காயம் வெட்டுறானு. நல்ல பெரிய கட்டு மரக்கட்டு போட்டில் வச்சுட்டு சரக்கு விடுவாங்க. அதுக்கு அதை கத்தி இருக்கணும். நம்மகிட்ட எல்லாமே பிள்ளையா கிடக்கு. சின்ன கத்தியால் விளையாடலானே. சரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொச்சிக்காகட்டும். என்னடா
ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொச்சிக்காவங்கால அரைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வெள்ளைப்படம் இடிக்க போகிறோம். என்ன சொன்னோம்? வெள்ளைப்படம் வந்து எதுக்கு ஊற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்புக்குலாம் ஊற்ற போகிறோம். இந்த அரிஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து சரியாக நம்ம சேராதான். கொத்தினா தான் இல்லை இந்த மிக்சர் தண்ணியோட வந்து கம்மி சேருமேண்ணே. ஓகே, நம்மகிட்ட இருக்கிற வந்து அகப்பையால் ஊற்றுவோம் மாயணும். சரிக்கும் சரியாக பற்றி இதே பார்க்கலடா பழைய ஆடு அம்மம்மா அப்போ பார்க்கலாம் இந்த வெத்தலை குடிப்பாங்களே அது மாதிரி தாங்கினே சின்ன ஒரு இடம் வச்சு குத்துவாங்க. குத்தப்படுதா? கறிக்கும் கை வச்சுக்கிட்டா துருக்கிதான்டா. என்ன நமக்குள்ளே இந்த உரல் ஓட்டு இடிக்கிற மாதிரி இல்லைண்ணே ரகப்பானே. எப்படி மகள் இடி வருது காண? ஆ மிளகாய் போட்டு குத்திங்களா? அதுக்குள்ள உண்டை போட்டு குத்தியா? சரியா எல்லாம் ஒன்றா தானே சேர போகுது. ஓ, அப்போ சனி சொல்கிற மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகை உண்டை போட்டு குத்துட்டான்னு சொல்லி அப்படி ஒன்றா தான் போட போகிறோம். ஆ ஒன்றா குதிரை ரெண்டு மிக்ஸ் ஆயிரும். அது மிளகு வந்து ஒரு குளிர்ச்சியான சாமான். மிளகுல வந்து உண்மையிலே அதிக காரம் சொன்னால் மிளகு தான். சாப்பிட உரைச்சி போகும். தண்ணி பிடிச்சி பாரு குளிரும் குளிரும். இந்த வெயிட் டைமில் இந்த வெக்க டைமுக்கெல்லாம் மிளகு சாப்பிடுண்டா கூட ஒரே நான் சாப்பிடலாம். சாப்பிட்டா தண்ணி பிடிச்சா சரி குளிர்ச்சி ஆகி அதுதான் தண்ணி இதே வரல. காணுமா மிளகு? காணும் மிளகு காணுமா? குத்துங்க வாங்க மிக்ஸ் ஆனது பார்ப்போம். காணண்டா கடுமையாக உரப்பி விட்டு அணிஞ்சிக்கலாயிரும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகெல்லாம் அடிபடுது. இப்போ தான் வந்து நாங்கள் கறியை கூட்ட போகிறோம். என்ன சொன்னோம்? ஓகே வாங்க அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் சமைக்கிற சட்டி எடுப்போம். வேணும் சட்டிக்குள்ளே வந்து அறுத்து போட்டு ஆசனிக்காய் எடுப்போம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அறுத்து வச்ச கொச்சிக்காய் வெங்காயம், வேணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே பால் ரெண்டாம் பால்லாம் அவிய வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் அடுத்த கொஞ்சம் உப்பு, அளவுக்கு தேவையான உப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் என்ன செய்யணும்? இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். என்ன வேணும்? மஞ்சள் காணும் தானடா? மஞ்சள் காணும் நம்முடைய மஞ்சள் டக்கண்டு கலர் ஆகிடும்டா. பார்க்கக்குள்ள வந்து நார்மலாக இருக்கும். கொதிக்க கொதிக்க கலர் மாறுது. கலர் மாறும். ஓகே, இனி வந்து மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி முடிஞ்சதுக்கு சமந்தான். இப்போ வாங்க அடுப்பை மூட்டுவோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு மூட்டியாச்சு. நம்ம இப்போ சட்டியை அடுப்பில் ஏற்றுவோம்.
ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி ரெடி ஆகட்டும், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நாங்கள் இருக்க வேணும். ஓகே 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 மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா கறி கொதிச்சு வருது. இப்போ நாங்கள் வெள்ளைப்பூடையும் மிளகையும் போட போகிறோம். என்ன செய்யணும்? அப்போ தான் சேரும் படிவா. அப்படியே போயிட்டு கொஞ்சம் கிண்டி விடும். அவிஞ்சு வருதா? கொஞ்சம் அவியணும். ஓ அப்படி நம்ம மாசியம் போட்டுருவோம். என்னடா ஹரி கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி கிடக்கு சனு. நீ செய்கிற புதுசாக சமைக்கிறேன் தானே, அப்படிலாம் பாருதான் என்ன வேணும். ஓ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, மாசியம் கொஞ்சம் போட்டுருவோம் நம்ம. எப்படி சொன்ன கொதிக்குது? நல்ல அடுப்புழுது தானே. நான் மாசி விடணும் மக்களே, அப்போ தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான கறி மக்களே. என்ன வேணும்? மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து அவிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாங்கள் தலைப்பால் விட்டு கறி இறக்கணும். என்ன சொன்னோம்? கொஞ்சம் முடியுமா அவியட்டுமா? ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கறி வந்து ரெடி ஆகிட்டு நினைக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்பத்தி போயிடுது. என்னடா இந்த கறி நாங்கள் ஒருக்கா சமைக்கலானே எப்படின்னு தெரியல. இப்போ நாங்கள் தலைப்பால் விட போகிறோம் மக்களே. முடியணும் என்ன செய்கிற, எல்லா கறியும் சரியாக வரலாம். என்ன வேணும்? நல்ல பால் கட்டிட்டு வருது. அடுப்பு கொஞ்சம் கூட தானே வருது. அதான் மக்களே நல்ல பிரச்சனை. நல்லா போடு. ஓ நல்ல கூலாக போயிட்டு வரியா? பார்த்தீங்களா மக்களே எப்படி அமைஞ்சிக்கன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு அருமையான கறி தான் அன்றைக்கு பார்த்தீங்க. அப்படியே எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன வேணும்? அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் அமையும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தடவை வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். என்ன வேணும்? உண்மையிலே எங்களை காணொலி பிடிச்சிருந்தா எங்களை காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ வாங்க ஆசனி பிளக்க கறியை முடிச்சுக்கொள்வோம். பாய்.